ஹலோ மக்களே, இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சி டீ மட்டும் போட்டுட்டு நேராக என்னோடய கடைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் 7:30க்கு வந்து கடகடன்னு சமைக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து சிம்லா முருங்கைக்காய் சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேன். அப்பளம் மட்டும் சாப்பிடும்போது பொரிச்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு வேலையை கடகடன்னு செய்ய ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து எல்லாமே சேர்த்துட்டு ஒரே ஒரு குடமிளகாய் சேர்த்து 3 விசில் வச்சு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் தனியாக வந்து முருங்கைக்காயும் தக்காளியும் சேர்த்து வேக வச்சுருந்தேன். இப்போ வந்து விசில் போனதுக்கப்புறம் வந்து வேக வச்ச முருங்கைக்காவும் உள்ளே சேர்த்துட்டு அப்புறம் 3 ஸ்பூனு சாம்பார் தூள், கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சுன்னா சூப்பரான சாம்பார் ரெடியாகிடும், முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சம்பா ரவை களி மாதிரி தான் நான் கிண்டுறேன். அது தண்ணி கொதித்த உடனே ரவை உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டாச்சுன்னா அது களி மாதிரி ரெடி ஆயிரும். சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் வந்து நான் வடித்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம் சிங்கில் நிறைய கிடந்துச்சு, எல்லாமே கழுவி கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நேராக நான் கடைக்கு போயிட்டேன். இன்றைக்கி காலையில் என்னோடய வேலை இப்படி தாங்க இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வருங்க. தேங்க்யூ.